ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் காரணமாக சென்னை காசிமேட்டில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. கூடுதல் விவரங்களை நேரலையில் காத்திருக்கும் எமது செய்தியாளர் வினீஷ் வழங்க கேட்கலாம். வினீஷ், எந்த அளவிற்கு கடல் சீற்றத்துடன் அங்கு காணப்படுகிறது? காற்றின் வேகம் எந்த அளவிற்கு இருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணலாம். தென்மேற்கு வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தமிழக கடற்கரை நோக்கி நெருங்கி வரக்கூடிய நிலையில் சென்னை உட்பட பல்வேறு கடலோர மாவட்டங்களில் கடல் சீற்றம் அதிக அளவில் காணப்படுகிறது. தற்பொழுது நாம் பார்க்கக்கூடிய காட்சி சென்னை காசிமேட்டில் இருக்கக்கூடிய மீன்பிடி துறைமுகம். இந்த மீன்பிடி துறைமுகத்தில் 2 நாட்களுக்கு முன்பாகவே இங்கே இருக்கக்கூடிய மீனவர்கள் தங்களது படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். காசிமேடை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக 1300க்கும் மேற்பட்ட அதிகமான விசைப்படகுகளும் 3000க்கும் அதிகமான ஃபைபர் படகுகளும் 850க்கும் மேற்பட்ட கட்டுமரங்களும் ஒட்டுமொத்த தினசரியாக ஒரு 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இங்கு மீன் வியாபாரம் செய்வதற்கான அனைத்து வசதிகளும் ஏற்பாடு இருக்கிறது. அந்த வகையில் முக்கியமான மீன்பிடி துறைமுகமான காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் படகுகள் அனைத்துமே பாதுகாப்பாக கரையோரங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இன்று காலை முதலே சென்னை உட்பட பல்வேறு கடற்கரைகளிலும் கடல் கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. 3 முதல் 4 அடிக்கு மேலாக கடல் அலைகள் எழும்பக்கூடிய நிலையில் காசிமேடு N4 துறைமுகம் முன்பாகவே பல்வேறு இடங்களிலும் இங்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான மீனவர்கள் கடற்கரை நோக்கி வந்தவண்ணம் இருக்கிறார்கள். தங்களது படகுகளையும் அதே போல மீன்பிடிக்க ஏதுவான உபகரணங்களையும் பாதுகாப்பாக வைக்கக்கூடிய பணிகளை ஈடுபட்டு வருகிறார்கள். ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது ஒவ்வொரு புயல் சின்னம் உருவாகும் போதும் ஆங்காங்கே இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்களிலையும் தங்களுடைய மீன்பிடி படகுகள் மீன்பிடி உபகரணங்களையும் பாதுகாப்பாக நிறுத்தக்கூடிய பணியில் மீனவர்கள் ஈடுபடுவார்கள். அந்த வகையில் காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2000க்கும் மேற்பட்ட மீன்பிடி படகுகளும் விசைப்படகுகள் கட்டுமரங்கள் என ஒட்டுமொத்தமாக இருக்கின்றன. அதன் அடிப்படையில் அவற்றை பாதுகாக்கக்கூடிய வழிவகைகளை செய்வதற்காக மீனவர்கள் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். நாளை இரவு அல்லது நாளை மறுநாள் தான் புயல் சின்னம் கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் தரப்பிலே கூறியிருக்கிறார்கள். ஒவ்வொரு புயல் மழையின் போதும் அதிகமாக சேதமாகக்கூடிய படகுகளை பொறுத்தவரை கட்டுமரங்களும் விசைப்படகுகளும் தான் அவற்றை பாதுகாக்க வைப்பது என்பதற்காக ஏற்கனவே வானிலை ஆய்வு தரப்பிலும் மீனவர் நலத்துறை சார்பிலும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. அவற்றை பாதுகாக்க வைப்பதற்கான பணிகளை மீனவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல நேற்று பெய்த மழையின் காரணமாகவே அதிகமாக பலத்த காற்று வீசுவதால் இங்கு பெரும்பாலான படகுகள் ஒரு சில படகுகளும் சேதமடைந்திருக்கிறது. நீரில் மூழ்கி காணப்படக்கூடிய காட்சியில் கூட நம்மால் காண முடிகிறது. கடல் அலையின் சீற்றத்தை பொறுத்தவரை 3 முதல் 4 அடிக்கு மேலாக கடல் அலையின் சீற்றம் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக அதுக்கு கடல் அரிப்பு ஏற்படாமல் தடுப்பதற்காக போடப்பட்டிருக்கிற கற்களை தாண்டியும் கடல் அலைகள் எழும்புவதால் இங்கு யாரையுமே உள்ளே செல்ல காவல்துறையினர் அனுமதிக்கவில்லை. மீனவர்கள் மட்டுமே உரிய அடையாள அட்டை இருந்தால் மட்டுமே அவர்கள் உள்ளே செல்ல அனுமதிக்கிறார்கள். தங்களுடைய படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி வைப்பதற்கான பணிகளை மீனவர்கள் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக ஒரு 2000க்கும் மேற்பட்ட படகுகள் இருக்கின்றன. அவற்றை ஒவ்வொரு மழையின் போது பாதுகாப்பாக நிறுத்தி வைப்பது மீனவர்களுக்கான சவாலாக இருக்கிறது. ஏனென்றால் கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் முதல் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான மீன்பிடி படகுகள் இங்கு பயன்படுத்தப்படுகின்றன மீன் தொழிலுக்காக. அவற்றை ஒவ்வொரு மழையின் போது பாதுகாப்பது பெரும் சவாலான காரியம் என்பதால் 2 நாட்களுக்கு முன்பாகவே அனைத்து படகுகளும் கடலுக்கு சென்ற அனைத்து படகுகளும் தற்பொழுது கரை ஒதுங்கக்கூடிய காட்சிகளை கூட நம்மால் காண முடிகிறது. ஒட்டுமொத்தமாக இந்த துறைமுகம் முழுமையாகவே படகுகள் நிறைந்து காணப்படுகிற காட்சிகளை கூட நம்மால் காண முடிகிறது. தற்பொழுதைய சூழலை பொறுத்தவரை மழை இந்த பகுதியில் இல்லை. இன்று மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். நாளை மறுநாள் அல்லது நாளை இரவு தான் புயல் கரையை கடக்கும் என கூறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அனைத்து ஏற்பாடுகளையும் மீனவர்கள் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறார்கள். இந்த N4 துறைமுகம் நுழைவாயில் முன்பாகவே போலீசார் தடுப்புகளை போட்டு மீனவர்கள் உட்பட வேறு யாராவதும் இந்த பகுதிக்கு உள்ளே செல்ல அனுமதி இல்லை என ஏற்கனவே கூறப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. பகுதி முழுமையாகவே பலத்த காற்று வீசி வருகிறது. கடல் அலையின் சீற்றத்தை பொறுத்தவரை வேகமாக காணப்படுகிறது. அதாவது 3 முதல் 4 அடிக்கு மேலாக கடல் அரிப்பு ஏற்படாமல் தடுப்பதற்காக பாறை கற்கள் இங்கு முழுமையாகவே பதப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியை தாண்டி தற்பொழுது கடல் அலை எழும்புவதால் இங்கு யாரும் உள்ளே செல்ல அனுமதி இல்லை. தொடர்ந்து இந்த பகுதி முழுமையாகவே படகுகள் நிறைந்து காணப்படுகிறது. அனைத்து ஏற்பாடுகளையும் மீனவர்கள் சார்பிலே துரிதமாக மேற்கொண்டு வருகிறார்கள். சென்னை உட்பட அனைத்து கடலோர மாவட்டங்களிலும் கடல் முழுமையாகவே கொந்தளிப்புடன் காணப்படுகிறது.